நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. வீட்டில் இருந்து கேட்ட இளைஞரின் அலறல் சத்தம். ஓடிச் சென்று பார்த்த மக்களுக்கு அதிர்ச்சி. நடுவீட்டில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த கணவன். ரத்தம் படிந்த கத்தியுடன் நின்று கொண்டிருந்த மனைவியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். கட்டிய கணவனை மனைவியே கத்தியால் குத்தி கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? சாயங்கால நேரம் குண்டூர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இருந்து இளைஞரோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அதை கேட்ட அக்கம் பக்கத்தினர் ஷேக் அகமதுங்கிற இளைஞரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ நடு வீட்டுல இளைஞர் உடம்பு ஃபுல்லா கத்தி குத்து காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பக்கத்துல மனைவி கிராந்தி கையில ரத்தம் படிஞ்ச கத்தியோட கொலை வெறியில நின்னுட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் கிராந்திய கையும் களவுமா பிடிச்சு ஷேக் அகமதுவை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அங்க அவரை பரிசோதித்த டாக்டர் ஷேக் அகமது உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அகமது மனைவி கிராந்திய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் ஷேக் அகமது எதுக்காக கொலை செய்யப்பட்டார், இவங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு தெரிய வந்துச்சு. ஆந்திராவில் உள்ள குண்டூர் மங்களகிரி பகுதியைச் சேர்ந்தவர் ஷேக் அகமது. இவரு ஏசி மெக்கானிக்கா வேலை பார்த்துட்டு இருந்தார். இதனால தாய் தந்தை கூட வசிச்சுட்டு இருந்திருக்கார். இதுக்கடையில 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவரு அதே பகுதியைச் சேர்ந்த கிராந்திங்கிற பெண்ணோட வீட்டுக்கு ஏசியை சரி செய்ய போயிருக்காரு. கிராந்திக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தைகள் இருக்கிறதா கூறப்படுது. இவரோட கணவர் ஏதோ ஒரு வழக்குல சிறையில இருக்காருன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஏசி சரி செய்ய போனப்ப ஷேக் அகமதுவும் அந்த பெண்ணும் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அது நாளாக தகாத உறவா மாறி இருக்கு. கணவன் சிறையில இருந்ததால ஷேக் அகமத அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற அந்த பெண் அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேறி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதே பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல வசிச்சுட்டு இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல 2 பேரும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் 2 பேருக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதால 2 பேரும் ஒரே வீட்டுல இருந்தாலும் பேசாமலேயே இருந்திருக்காங்க. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற கணவனுக்கு மனைவி சாப்பாடு கூட எடுத்து வைக்காம எந்த நேரமும் டிவி பார்த்துட்டு இருப்பாங்களாம். இதனால கணவன் ஷேக் அகமது கிராந்தியை போட்டு அடிச்சிருக்கார். சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு கணவன் ஷேக் அகமது. அப்போ டிவிய ரொம்ப சவுண்டா வச்சு மனைவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதனால கடுப்பான கணவன் எதுக்கு டிவிய இவ்வளவு சவுண்டா வச்சிருக்க, பக்கத்து வீட்டுல ஆட்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு கிராந்தி எனக்கு இப்படி சவுண்ட் வச்சு கேட்டாதான் நல்லா இருக்கு, என்னால சவுண்ட கம்மி பண்ண முடியாதுன்னு திட்டி இருக்காங்க. இதனால மறுபடியும் 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. அப்ப கிராந்திய ஷேக் அகமது பயங்கரமா போட்டு அடிச்சிருக்கார். இதனால கடும் கோபமான கிராந்தி கிச்சன்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து ஷேக் அகமது கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் சரமாரியா குத்தி கொலை பண்ணிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கத்தியோட நின்னுட்டு இருந்த மனைவி கிராந்திய அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. வீட்டில் இருந்த பெண் திடீர் மாயம். 1 வாரத்திற்கு மேலாக மகளை தேடி அலைந்த தந்தை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் காவல் நிலையத்தில் கண்ணீரோடு புகாரளித்த கணவன். வீட்டருகே கிடந்த மணல் குவியல்.
சந்தேகப்பட்டு தோண்டி பார்த்தபோது பேரதிர்ச்சி. நடந்தது என்ன? சுத்திலும் ஏகப்பட்ட வீடுகள். அதுல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல உள்ள காலி இடத்துல எதையோ உள்ள புதைச்சு வச்சிருக்க மாதிரி மணல் குவியலா இருந்திருக்கு. அதை பார்த்த அக்கம் பக்கத்தினருக்கு சந்தேகம் வந்திருக்கு. இங்க யாரு எதை புதைச்சாங்கன்னு தெரியலையே, ஆனா குழி தோண்டி புதைச்சிட்டு திரும்ப மணலை போட்டு மூடுன மாதிரி தெரியுதுன்னு குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க. அப்போதான் சந்தேகத்துக்குரிய இடத்துக்கு பக்கத்து வீட்டுல உள்ள ஒருத்தங்க 2 வாரமா காணோங்கிற விஷயம் தெருவுல உள்ளவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. கண்டிப்பா இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு சந்தேகப்பட்டு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்போ ஒட்டுமொத்த கிராமமுமே கதி கலங்கி போயிருக்கு. கர்நாடக மாநிலம் விஜயபுராவில் உள்ள தேவர் கிப்பர்கி கிராமத்தைச் சேர்ந்த பிரபுங்கிறவரு தனியார் நிறுவனத்துல ஹெல்பரா வேலை பார்த்துட்டு வந்திருக்கார். இவரோட மனைவி சரோஜினி, அவரோட அப்பா சங்கர் தன் மகளோட வீட்டுல தங்கி பக்கத்து ஊர்ல உள்ள ஒரு மில்லுல வேலை பார்த்துட்டு வர்றாரு. மில் வேலைங்கிறதுனால அவருக்கு பகல் ஷிப்டும் நைட் ஷிப்டும் மாறி மாறி வரும். அப்படி ஒரு நாள் நைட் ஷிப்டுக்கு போயிட்டு காலையில வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ மருமகன் பிரபு மட்டும்தான் வீட்டுல இருந்திருக்கார். மகள் சரோஜினிய ஆள காணோம். பிரபு கிட்ட கேட்டப்போ அவ எங்க போனான்னு தெரியல, நானும் அவளைத்தான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி இருக்காரு. கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலாகியும் சரோஜினி வீடு திரும்பவே இல்லை. சரோஜினியோட போனும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்திருக்கு. சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடுகள்னு பல இடங்கள்ல தேடியும் எந்த பலனும் இல்லை. அதனால கணவன் பிரபுவும் தந்தை சங்கரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காணாமல் போன சரோஜினிய கண்டுபிடிச்சு தரக்கோரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இதனையடுத்து சரோஜினிய போலீஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல சரோஜினியோட வீட்டை ஒட்டின மாதிரி உள்ள இடத்துல சந்தேகப்படும்படியா மணல் குவிஞ்சு கிடந்திருக்கு. ஆனா அத தந்தை சங்கர் கவனிக்கல. பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த மணல் குவியலை பார்த்து சந்தேகப்பட்டிருக்காங்க. அதுவும் ஒரு ஆளை குழி தோண்டி புதைச்சா எப்படி மணல் குவிஞ்சு கிடக்குமோ அதே போல இருந்ததால அவங்க சந்தேகம் அதிகமாக இருக்கு. அதனால மக்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சந்தேகத்திற்குரிய அந்த இடத்தை தோண்டி பார்த்தப்ப மண்ணுக்குள்ள சரோஜினியோட சடலம் புதைக்கப்பட்டிருந்திருக்கு. அதை பார்த்ததும் தந்தை சங்கரும் கணவன் பிரபுவும் கதறி அழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் சரோஜினியை யாரு கொன்னு புதைச்சது, என்ன நடந்துச்சுன்னு விசாரணையில இறங்கினாங்க. சங்கர் நைட் ஷிப்டுக்கு போறதுக்கு முன்னாடி சரோஜினி வீட்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா காலையில திரும்பி வரும்போது வீட்ல இல்ல. அப்போ அன்னைக்கு நைட்டு தான் ஏதோ நடந்திருக்குன்னு போலீஸ் கணிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து போலீஸோட சந்தேக பார்வை கணவன் பிரபு பக்கம் திரும்பி இருக்கு. ஏன்னா சரோஜினி காணாம போன நைட்டு வீட்டுக்கு வெளியாட்கள் யாரும் வந்து போகலன்னு அக்கம் பக்கத்துல சொல்லி இருக்காங்க. அப்படி பார்த்தா வீட்டுல இருந்த கணவன் பிரபுதான் மனைவியை கொன்னுட்டு நைட்டோட நைட்டா வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைச்சிருக்கணும்னு சந்தேகப்பட்ட போலீஸ் பிரபுவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சிருக்காங்க. அதுலதான் சரோஜினிக்கு நடந்த கொடூர சம்பவமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. மது போதைக்கு அடிமையான பிரபு வேலைக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை வீட்டுல கொடுக்காம அதை குடிச்சே அடிச்சிருக்கா. இது சம்பந்தமா கணவன் மனைவி இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல பிரபு பல இடங்கள்ல மனைவி சரோஜினி பேர்ல கடன் வாங்கி இருந்திருக்கா. பணம் கொடுத்தவங்க எல்லாம் சரோஜினிக்கு போன் பண்ணி கேட்டிருக்காங்க. தினமும் மது குடிக்கிறது மட்டுமில்லாம என் பேர்லயே கடன் வாங்கி வச்சிருக்கியான்னு கேட்டு கணவன் பிரபு கிட்ட கோபமா சண்டை போட்டிருக்காங்க.
இந்த கடன் விஷயம் சரோஜினிக்கு தெரிய வந்ததுல இருந்து வீட்டுல எந்த நேரமும் தகராறு தான் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த சூழல்ல சம்பவத்தன்னைக்கு நைட்டு கணவன் மனைவி 2 பேத்துக்கும் மீண்டும் சண்டை வரவே பிரபு வீட்டுல இருந்த இரும்பு கம்பியை எடுத்து மனைவி சரோஜினியோட தலையில ஓங்கி ஓங்கி அடிச்சிருக்கான். அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறியதால சரோஜினி சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மனைவி உயிரிழந்ததும் பயந்து போன பிரபு வீட்டுக்கு பின்புறத்துல இரவோடு இரவா ஒரு குழியை தோண்டி சரோஜினியோட சடலத்தை புதைச்சிட்டு கமுக்கமா இருந்திருக்கா. காவல்துறையினர் விசாரணையில கணவன் பிரபுதான் கொலையாளின்னு தெரிய வரவே அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு சிறையில அடைச்சிட்டாங்க. இளம் பெண்ணின் அலறல் சத்தத்தை கேட்டு ஓடோடி சென்ற அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அதிர்ச்சி. இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த இளம்பெண், பக்கத்திலேயே கையில் சுத்திகளுடன் ஆக்ரோஷமாக அமர்ந்திருந்த இளைஞர். காதல் விவகாரத்தில் நடந்த கொடூரமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா? நடந்தது என்ன? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி அது. ஒரு வீட்டுல கத்தி பேசினா பக்கத்து வீட்டுக்கு ஈஸியா கேட்கிற அளவுக்கு வீடுகள் எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு கத்துற சவுண்ட் கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளம்பெண் ஒருத்தங்க ரத்த வெள்ளத்துல துடி துடிச்சிட்டு கிடக்க அவங்க பக்கத்திலேயே இளைஞர் ஒருத்தன் கையில சுத்தியோட ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இளம்பெண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில வினாடிகள்லேயே அந்த இளம்பெண்ணோட உயிர் அடங்கிருச்சு. உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இளம்பெண்ணோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து பொதுமக்கள் பிடிச்சு வச்சிருந்த இளைஞரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான காரணம் என்னங்கிறது தெரிய வந்துச்சு. தெலங்கானா மாநிலம் சூர்யாப்பேட்டையை சேர்ந்த ஸ்பந்தனாங்கிற இளம்பெண் செகண்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த மகேஷ்ங்கிற இளைஞருக்கும் சோசியல் மீடியா மூலமா பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவுல காதலா மாறி 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 2 வருஷங்களுக்கு மேல ஸ்பந்தனாவும் மகேஷும் காதலிச்சுட்டு வந்த நேரத்துல திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. ஸ்பந்தனா வேற ஒரு இளைஞர் கூட வெளியே போனதா சொல்லப்படுது. இத மகேஷ் பார்த்து அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்கா. என்ன விட்டுட்டு வேற யார் கூடவோ சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்க என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு தகராறு பண்ணி இருக்கான். அந்த சம்பவத்துக்கு பிறகு இருந்தே மகேஷ் ஸ்பந்தனா இடையில அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டிருக்கு. தினமும் பிரச்சனையாகவே போயிட்டு இருந்ததால காதலன் மகேஷ் கிட்ட பேசுறதையும் பழகுறதையும் ஸ்பந்தனா அடியோட நிறுத்திட்டதா சொல்லப்படுது. 2 வருஷம் ஆசையா பேசி பழகிட்டு இப்போ திடீர்னு என்ன கலட்டி விடவா பாக்குறேன்னு கேட்டு மகேஷ் திரும்பவும் சண்டை போட்டிருக்கா. இப்படியே பிரச்சனை பூதாகரமா போயிட்டு இருந்த நேரத்துலதான் காதலி ஸ்பந்தனாவை கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்கா காதலன் மகேஷ். சம்பவத்தன்னைக்கு மதியம் ஸ்பந்தனா வீட்டுல தனியா இருக்கிறத தெரிஞ்சு அங்க போன மகேஷ் சுத்திகளை வச்சு அவங்க தலையிலேயே கண்மூடித்தனமா அடிச்சு கொன்னு இருக்கா. போலீஸ் விசாரணையில மகேஷ் ஒண்ணு விடாம சொல்லவே அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. சாலை ஓரத்தில் படுகாயங்களுடன் இறந்து கிடந்த இளைஞர் விபத்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை முன்னெடுத்த காவல்துறை. வழக்கையே தலைகீழாக புரட்டி போட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். உடனிருந்த நண்பர்களே இளைஞரை கொலை செய்தது ஏன்? அடித்து கொன்றுவிட்டு ஆக்சிடென்ட் போல் செட்டப் செய்த கொலையாளிகள் சிக்கினார்களா?
நைட்டு 11 மணிக்கு மேல ரோந்து பணியில இருக்கிற போலீஸுக்கு ஒரு போன் கால் வந்திருக்கு. வண்ணாங்குளம் மெயின் ரோட்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து கிடக்கிறதா அந்த வழியா போனவங்க சொல்லி இருக்காங்க. உடனே போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தப்ப 23 வயசு மதிக்கத்தக்க இளைஞர் ஒருத்தர் இறந்து கிடந்திருக்கார். மெயின் ரோடுங்கிறதால பக்கத்துல எந்த கடையும் இல்ல. அந்த சைடு போயிட்டு இருந்த வண்டிகள்ல ஏதாவது ஒண்ணு இளைஞர் மேல மோதிட்டு நிக்காம போயிருக்கணும்னு, அதனாலதான் இளைஞர் இறந்து போயிருப்பாருன்னு சொல்லி இருக்காங்க. இறந்து கிடந்தது யாரு என்னன்னு விசாரிச்சப்பதான் அவரு காட்டுக்காநல்லூர் கிராமத்தை சேர்ந்த சந்தோஷ்ங்கிறது தெரிய வந்திருக்கு. வண்ணாங்குளத்துல இருந்து காட்டுக்காநல்லூருக்கு 2 வீலர்ல போயிட்டு இருந்த போது ஸ்பீடா வந்த கார் பைக் மேல மோதியதுல தான் சந்தோஷோட உயிர் பிரிஞ்சிருக்கும்னு போலீஸ் நினைச்சிருக்காங்க. சந்தோஷோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் விபத்து வழக்கு பதிவு செஞ்சு பைக் மேல மோதிட்டு நிக்காம போன வாகனத்தை தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கேஸையே தலைகீழா புரட்டி போட்டு இருக்கு. சந்தோஷோட உடம்புல ஆக்சிடென்டால ஏற்பட்ட காயம் இருந்தாலும் அவரோட உயிர் போறதுக்கு அது காரணம் இல்லைன்னும், யாரோ அவரோட தலையில கண்ணாடி பாட்டிலால அடிச்சிருக்காங்கன்னும், அதுலதான் சந்தோஷோட உயிர் பறி போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் வழக்கை வேற கோணத்துல கையாட ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். சந்தோஷ யார் தலையில அடிச்சது, அவருக்கு என்ன ஆச்சு, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு பதில் தேடி போலீஸ் தீவிர விசாரணை பண்ணாங்க. அதுலதான் சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நாடகமாடின அவரோட நண்பர்கள் தான் கொலையாளிங்கிறது தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில உள்ள காட்டுக்காநல்லூரை சேர்ந்த அஜய், சக்திகுமார், சந்தோஷ் ஆகிய 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லப்படுது. எங்க போனாலும் 3 பேரும் ஒன்னாத்தான் போவாங்களாம். அப்படி 3 பேரும் வழக்கம் போல வண்ணாங்குளத்துல உள்ள டாஸ்மாக் கடைக்கு போயிருக்காங்க. மது பாட்டில வாங்கி வந்த 3 பேரும் அங்க இருந்த காலியான இடத்துல உட்கார்ந்து குடிச்சிருக்காங்க. அப்போ லேசா போதை தலைக்கு ஏற ஆரம்பிச்சதும் மனைவியை பிரிஞ்சு தனியா இருக்கிற சக்திகுமார வம்பிழுத்திருக்காரு சந்தோஷ். மது போதையில இருந்த சந்தோஷ் சக்திகுமாரோட மனைவிய தகாத வார்த்தைகளால பேசினதா சொல்லப்படுது. இந்த கிண்டலும் கேலியும் ஒரு கட்டத்துல 2 பேருக்குள்ள பயங்கர வாக்குவாதமா மாறி இருக்கு. அதனால பொறுமை இழந்த சக்திகுமார் பியர் பாட்டிலால நண்பன் சந்தோஷோட தலையிலேயே அடிச்சிருக்கார். அப்போ வலி தாங்க முடியாத சந்தோஷ் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கார். ஆனாலும் ஆத்திரமடங்காத சக்திகுமார் சந்தோஷ கண்மூடித்தனமா தாக்க, அதை தடுக்காம இருந்த அஜயும் சந்தோஷ காட்டுமிராண்டித்தனமா தாக்கி இருக்கார். அதுல நிலை குலைஞ்ச சந்தோஷ் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். அவர் உயிரிழந்ததும் பயந்து போன அஜயும் சக்திகுமாரும் போலீஸ்ல சிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சந்தோஷோட சடலத்தை வண்ணாங்குளம் மெயின் ரோட்டுக்கு கொண்டு போய் போட்டது மட்டுமில்லாம ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணி இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மைகளும் தெரிய வரவே சந்தோஷ அடிச்சே கொலை செஞ்ச அஜயையும் சக்திகுமாரையும் கைது பண்ணி ஜெயில்ல தள்ளி இருக்காங்க. அண்ணனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த தம்பி ஒரு அறையில் மட்டும் தரை மேடும் பள்ளமாக இருந்ததால் போலீசுக்கு சந்தேகம். அண்ணனை கொலை செய்து சடலத்தை வீட்டிற்குள் குழி தோண்டி புதைத்ததாக பகீர் வாக்குமூலம் அளித்த தம்பி 9 நாட்கள் அதே வீட்டில் பயமில்லாமல் வாழ்ந்து வந்த கொடூரம். உடன் பிறந்த அண்ணனை தம்பியே கோடாரியால் வெட்டி கொலை செய்தது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? பிப்ரவரி 15ஆம் தேதி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன இளைஞர் மசாரிக் 5 நாட்களா தன்னோட அண்ணன் தாரிக் பெக்க காணோம், அவன் எங்க போனான்னு தெரியல, போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்லி புகார் அளிச்சிருக்கார். உடனே போலீஸ் பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காங்க. ஆனா எங்க தேடியும் அவரை காணல. இதுக்கிடையில தாரிக்கோட மாமா கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. அப்போ தாரிக் ரொம்ப நல்லவன், அவனுக்கு எதிரின்னு யாருமே கிடையாது, ஆனா அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில நீண்ட நாட்களா சொத்து பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இருக்காரு.
அதை வச்சு போலீசார் முதல்ல தாரிக்கோட வீட்டுக்கு போய் பார்வையிட்டாங்க. அப்போ தரைத்தளத்துல உள்ள ஒரு ரூம்ல ஒரே மண்ணா கிடந்திருக்கு. தரை மேடும் பள்ளமுமா இருந்திருக்கு. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் எதுக்கு இந்த ரூம் மட்டும் மேடும் பள்ளமுமா இருக்குன்னு மசாரி கிட்ட கேட்டு இருக்காங்க. அப்ப மசாரி எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்கார். இதனால அவர் மேல சந்தேகம் அதிகமாகி மேடும் பள்ளமுமா இருந்த இடத்தை போலீஸ் தோண்டி இருக்காங்க. அப்போ துணியால சுற்றப்பட்டு அழுகி போன நிலையில தாரிக்கோட சடலம் மீட்கப்பட்டுச்சு. தாரிக்க கொலை செஞ்சது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு மசாரி கிட்ட கேட்டு இருக்காங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளிவந்துச்சு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஜான்சி பகுதியைச் சேர்ந்தவர் தாரி. இவரோட தந்தை சமீபத்துல உயிரிழந்ததால தாய் மற்றும் தம்பி மசாரி கூட வசிச்சுட்டு இருந்தார். தாரிக்கிற்கு இப்ப வர கல்யாணமாகல. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு பிழைப்ப பார்த்துட்டு இருந்திருக்கார். தாரிக்கோட அப்பா ரொம்ப பணக்காரர். இவர்கிட்ட வீடு, நிலம், வயல்னு நிறைய சொத்து இருக்கு. இவரோட சொத்து மேல அண்ணன் தம்பி 2 பேருக்குமே ஒரு கண்ணு இருந்திருக்கு. இதுக்கடையில கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி தம்பி மசாரி அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அடுத்து தன்னோட தாய்கிட்ட பேசின மசாரி அண்ணனுக்கு இப்ப வர கல்யாணம் ஆகல, அதனால அப்பா பேர்ல இருக்க எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருங்கன்னு கேட்டு இருக்காரு. அதுக்கு எல்லா சொத்தையும் உன் பேர்ல மட்டும் எப்படி எழுதி வைக்க முடியும், உங்க அண்ணனும் இருக்கான், அதனால 2 பேருக்கும் சரிக்கு சமமா தான் சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியும்னு தாய் சொல்லி இருக்காங்க. அப்போ அங்க இருந்த அண்ணன் தாரிக் எனக்கு கல்யாணமே ஆகறனாலும் எனக்கும் இந்த சொத்துல சரி பங்கு இருக்குன்னு சொல்லி இருக்கார். இதனால அண்ணன் தம்பிக்கு இடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அண்ணன் உயிரோட இருக்கிற வரை முழு சொத்தும் நமக்கு கிடைக்காதுன்னு நினைச்ச தம்பி அண்ணனை கொலை பண்ணிட்டு சொத்தை தன் பேருக்கு மாத்த திட்டம் போட்டு இருக்கார். சம்பவத்தன்னைக்கு தாரிக்கோட தாய் வெளியூர்ல உள்ள சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தாரிக் தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தார். அப்போ அந்த அறைக்குள்ள போன மசாரி மறைச்சு வச்சிருந்த கோடாரியை எடுத்து அண்ணனை கண்டந்துண்டமா வெட்டி கொன்னு இருக்கார். அடுத்து சடலத்தை எங்க மறைக்கிறதுன்னு தெரியாம வெளிப்பிதுங்கி நின்ன தம்பி தரைத்தளத்துல உள்ள ரூம்லயே குழி தோண்டி சடலத்தை புதைச்சிருக்கார். அடுத்து 9 நாட்கள் அதே வீட்டிலேயே வசிச்ச மசாரி போலீசார் மற்றும் உறவினர்களோட கவனத்தை திசை திருப்ப அண்ணன் காணாமல் போயிட்டதா புகார் அளிச்சிருக்கார். ஆனா உயிரிழந்தவரோட மாமா கொடுத்த தகவலை வச்சும் தரைத்தளம் மேடும் பள்ளமா காணப்பட்டதை வச்சும் மசாரிக் தான் கொலையாளின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மருமகள் தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக கதறி கதறி அழுத மாமனார். சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீஸ். கழுத்தில் காயங்கள் இருந்ததாக வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த மாமனாரை விசாரித்த போலீஸ் மருமகளை கொன்றுவிட்டு மாமனார் தற்கொலை நாடகமாடியது ஏன்? பின்னணி என்ன? காலை நேரம். பொதுமக்கள் தூங்கி எழுந்த நேரத்துல அப்பாஸ்ங்கிற முதியவர் வீட்டுல அழுகை சத்தம் கேட்டு இருக்கு. தன்னோட மருமகள் தூக்குமாட்டி உயிரிழந்துட்டதா கத்தி கதறி அழுதிருக்கார். பக்கத்து வீட்டுக்காரங்க போய் பார்த்தா ஒரு அறைக்குள்ள இளம்பெண் முஸ்காரா தூக்குல பிணமா தொங்கி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு முதியவர் அப்பாஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உங்க மருமகள் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ முதியவர் அப்பாஸ் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சு உளறி இருக்கார். இதனால போலீஸுக்கு அந்த முதியவர் மேல சந்தேகம் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இளம்பெண் முஸ்காராவோட கழுத்துல காயங்கள் இருந்ததா குறிப்பிட்டு இருந்துச்சு. இதனால முஸ்காராவோட உயிரிழப்புல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு நினைச்ச போலீஸ் முதியவர் அப்பாஸ கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க.
உத்தரப்பிரதேசத்துல உள்ள ஷாம்லி பகுதியைச் சேர்ந்தவர் சல்மான். இவருக்கும் கைரானா பகுதியைச் சேர்ந்த முஸ்காராங்கிற பெண்ணுக்கும் சில வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கான். சல்மானோட அப்பாவும் இவங்க கூட தான் வசிச்சுட்டு இருந்தார். இவங்களோட குடும்பம் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்ததால சல்மான் பஞ்சாபுக்கு வேலைக்கு போயிருக்கார். கணவன் பஞ்சாபுக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மனைவி, மகன், தந்தைன்னு 3 பேர் மட்டும் வீட்டுல வசிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கடையில அப்பாஸுக்கு மருமகள் முஸ்காரா மேல தப்பான எண்ணம் உருவாகி இருக்கு. மருமகளை எப்படியாவது அடைஞ்சே தீரணும்னு ஆசைப்பட்ட அப்பாஸ் முஸ்காரா கிட்ட நெருக்கமா பழகி இருக்கார். உன் கணவன் மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா இருக்க மாட்டேன், நான் உன் கூட ஜாலியா பேசுவேன்னு ஆரம்பிச்சு ஸ்கூல், காலேஜ் லைஃப் ஸ்டோரி எல்லாத்தையும் கேட்டு இருக்கார். அடுத்து காலேஜ் லைஃப்ல யாரையாவது லவ் பண்ணி இருக்கியான்னு கேட்டு இருக்காரு மாமனார். அதுக்கு மருமகள், நான் காலேஜ் லைஃப்ல ஜாவீதுங்கிற இளைஞரை லவ் பண்ணேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் கூட பேசுறது கிடையாதுன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்ட மாமனார் ஜாவீதோட வீட்டை கண்டுபிடிச்சு அவரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மருமகள் முஸ்காரா கூட பழக விட்டு இருக்கார். அப்போ 2 பேரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருந்தத போட்டோ எடுத்த அப்பாஸ் அத தன்னோட மகன் சல்மானுக்கு அனுப்பி, உன்னோட மனைவி வேற ஒருத்தன் கூட தகாத உறவுல இருக்கா, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன், அவ கேட்கலன்னு பொய் சொல்லி இருக்கார். சம்பவத்தன்னைக்கு நைட்டு முஸ்காரா அவரோட ரூம்ல தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜன்னல் வழியா கைவிட்டு அந்த ரூமோட கதவை திறந்த அப்பாஸ் மருமகள் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்காரு. ஆனா சுதாரிச்சுக்கிட்ட மருமகள் மாமனார கீழே தள்ளி விட்டு இருக்காங்க. இதனால கடும் கோபமான அப்பாஸ் முஸ்காராவை கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொண்டு இருக்காரு. அடுத்து தன்னோட மகனுக்கு போன் பண்ண அப்பாஸ், உன் மனைவி கிட்ட ஜாவேத் கூட பழக வேண்டாம்னு சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல, அதனால அவ கதையை முடிச்சுட்டேன்னு சொல்லி இருக்கார். அதை கேட்டு எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்திருக்காரு சல்மான். அடுத்து மகன் சொன்ன பிளான் படி முஸ்காராவை தூக்குல தொங்க விட்டுட்டு தற்கொலைன்னு நாடகம் ஆடி இருக்காரு அப்பாஸ். ஆனா பிரேத பரிசோதனை அறிக்கை மூலமா எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மாமனார் அப்பாஸ் மற்றும் சல்மான் ஆகிய 2 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.